வணக்கம். சித்தக்கர் உணவை மருந்து மருந்தை உணவு. எள்ளை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு? சாதாரணமாக எள்ளு வந்து நம்ம முக்கியமாக முறுக்கு சுடுறதுலேருந்து எள்ளு உருண்டை சாப்பிட்றதுலேருந்து எள்ளை வந்து இப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். அது ரொம்ப நல்லது. அதுவும் பூ பெய்தின பெண்களுக்கு எள்ளு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு குணமாகும். அப்புறம் அடுத்தது வந்து நிறைய என்ன சொல்கிறது, பீரியட்ஸ் வரல, பூ பெய்தலத்துக்கு கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னாலும் எள்ளு வந்து தொடர்ந்து குடித்தாலே அவங்க உடம்பு சூடாகி நல்லாவே பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக எள்ளை பற்றி பொதுவாக நமக்கு தெரியும், நல்லெண்ணெய் பற்றியும் தெரியும். கண் சிவந்து இருக்கு, கண் பார்வை தெளிவடையணும் அப்படின்னாலே நல்லெண்ணெயை 7 நாள் தொடர்ந்து சிறிது நேரம் மட்டும் வைத்து தலைக்கு குளிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த கண் வலியும் குணமாகும், கண்ணில் உள்ள சிகப்பும் குணமாகும், கண் இன்ஃபெக்ஷன் வந்து குணமாகும். அதேமாரி கண் பார்வை நல்லா தெளிவடையணும் அப்படின்னா இந்த எள்ளு பூ இருக்கு இல்லையா, இந்த எள்ளு பூவை வந்து நெய்யில் வதக்கி ஒரு சிறு துணியில் கட்டி நைட்டு வந்து இதை கட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக படுத்துட்டோம் அப்படின்னா கண் பார்வை நல்லாவே தெளிவடையும். நம்ம உடம்புல ஏதாவது கட்டி இருந்தாலும் எள்ளு இலையை வந்து நெய்யில் வதக்கி அதை வந்து பற்று மாதிரி அந்த கட்டிகள் மேலே போடும் போது அந்த கட்டிகள் நல்லா பழுத்து உடஞ்சி அதில் உள்ள கட்டியில் உள்ள எல்லா நச்சு வெளியேறின பிறகு அந்த கட்டி தானாகவே அமுங்க ஆரம்பிச்சிடும். அதனால் எள்ளு பூவு வேறு அதோட இலை இது எல்லாமே நம்ம மருத்துவ குணம் வாய்ந்தது. எள்ளு மட்டும் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. அடுத்தது அந்த செடி கிடைச்சா கூட இந்த மாதிரி பூவை நெய்யில் வதக்கி கண்ணில் கட்டுறதா இருந்தாலும் சரி, இலையை வந்து நெய்யில் வதக்கி இந்த மாதிரி கட்டு போட்டு அந்த கட்டியை உடைக்கிறதா இருந்தாலும் சரி, எள்ளு இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். எள்ளு உருண்டை முக்கியமாக பூப்பேதின பெண்களுக்கு முதல் 15 நாள் கண்டிப்பாக எள்ளு உருண்டையாக செய்து வெளியே முக்கியமாக வாங்காமல், ஏன்னா அதில் வந்து நிறைய சுகர் தான் சேர்க்குறாங்க. எள்ளு உருண்டை வெல்லம் போட்டு நம்ம வீட்டில் செஞ்சுட்டு வந்தாலும் சரி, இல்லை எள்ளு பொடின்னு சொல்லுவாங்க, லைட்டாக எள்ளை வறுத்துட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு நம்ம நாட்டு வெல்லத்தையும் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். மதிய வேலைக்கு சாப்பாட்டில் நெய்யோடு சேர்த்து இந்த எள்ளு பொடியும் சேர்த்து கொடுத்துட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸு தாராளமாக குணமாயிட்டே வரும். அதனால் பால் ஊட்டும் தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக இந்த எள்ளை வந்து டெய்லி அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். அடுத்தது எள்ளை நம்ம உணவில் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா உடல் வந்து நல்ல உரமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது நல்ல மலமிளக்கி, அதாவது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரை பெருக்கக்கூடிய வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உடம்பு சூடாக இருக்கிறவங்க வந்து இந்த எள்ளை வந்து பார்த்து தான் சத்து மருத்துவர்களை அணுகி அவங்களோட ஆலோசனை பேர்லாம் எள்ளை வந்து தொடர்ந்து சாப்பிட்ணும். ரொம்ப உடம்பு சூடாக இருக்கிறவங்க எள்ளை யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். எள்ளை வந்து நம்ம மருந்தாகவும் பார்க்காம நம்ம உணவுப் பொருளாக பார்த்து எள்ளை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் உடல் நல்லா பலமாகும். இதை வந்து சிறு குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி எள்ளு தாராளமாக சாப்பிட்டு வரலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தக்கரை அணுகுங்க.